ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் பிரம்மா குமாரிகளின் 7 நாள் பாடமுறை என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம். இறைவனிடம் ஆன்மீக ஞானத்தை பயிலும் ஆன்மீக மாணவர்கள் நாம். தினமும் தியான பயிற்சியும் செய்கிறோம். தியானம் என்பது இறைவனுடனான ஆன்மீக தொடர்பாகும். ஆன்மீகத்தின் இந்த 2 அம்சங்களால் நமது வாழ்க்கை மிகவும் அழகானதாகவும் சுகமானதாகவும் ஆகுகிறது. இறைவன் அவருடைய உலக மாற்றத்தின் காரியத்தை செய்யும் போது இந்த கணத்தில் இந்த 2 விஷயங்களை நமக்கு பரிசாக அளித்துள்ளார். மேலும் அவருடைய ஞானம், தூய்மை மற்றும் சக்திகளால் இந்த உலகத்தை அழகிய ஸ்வர்க்கமாக ஆக்குகிறார். நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையின் இந்த 2 விஷயங்களால் நாம் தூய்மை ஆகுகிறோம். நமது சமஸ்காரங்களில் முழுமையானவராக ஆகுகிறோம். நமது உள்ளுணர்வு தெய்வீகமாக ஆகுகிறது. இறைவன் நமக்கு இந்த மாற்றத்தினுடைய மார்க்கத்தை காட்டுகிறார். ஆனால் இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொள்வதற்கு கற்றுக்கொள்வது எப்படி? எங்கிருந்து ஆரம்பம் செய்வது? பிரம்மா குமாரிகள் அமைப்பில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை 7 நாள் அறிமுக பாடத்தின் மூலம் நாம் ஆரம்பம் செய்யலாம். இந்த ஆன்மீக பாடமுறை நமக்கு ஆன்மீக ஞானத்தின் பல்வேறு அம்சங்களை விவரிக்கிறது. மேலும் தியானத்தின் நுட்பத்தையும் கற்றுத்தருகிறது. இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் போது உண்மையில் நாம் ஒரு ஆன்மீக ஆற்றல் அல்லது ஆத்மா 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்டுள்ள இந்த உடல் அல்ல என்பதை அறிந்து கொள்கிறோம். ஒரு ஓட்டுநர் காரை ஓட்டுவதைப் போல நான் ஆத்மா இந்த உடலை நடத்துகிறேன், கட்டுப்படுத்துகிறேன். என்னுடைய உடல் மற்றும் மூளை போன்ற உடலின் பல்வேறு உறுப்புகள் மற்றும் உணர்வுறுப்புகளாகிய கண்கள், காதுகள், நாக்கு, மூக்கு, கைகள், கால்கள் மூலம் பல செயல்களை செய்கிறேன். நான் 5 தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்ட உணர்வுள்ள ஆற்றல் அல்லது ஆத்மா ஆவேன். நான் சிந்தனை செய்யும் மற்றும் உணரும் மனதாலும் முடிவெடுக்கும் ஞானத்தை நிறைத்து கொள்ளும் காட்சியாக பார்க்கும் புத்தியாலும் சமஸ்காரம் அல்லது அக ஆளுமை தன்மையினாலும் ஆக்கப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய உருவம் தெய்வீகமான ஒளிப்புள்ளி. இந்த கண்களால் என்னை காண முடியாது. என்னுடைய உண்மையான குணங்கள் அன்பு, அமைதி, தூய்மை, ஆனந்தம், சுகம், சக்தி மற்றும் ஞானம் ஆகும். இவற்றை நான் பிறப்பு மறுபிறப்பு சக்கரத்தில் இழந்துவிட்டேன். நான் பல பிறவிகளை பல உடல்களில் எடுத்துள்ளேன். ஆத்மாவின் உண்மையான அழிவில்லாத ஆன்மீக இல்லம், நிராகார உலகம், அமைதியான வீடு. இதை பரந்தாமம், நிர்வாணதாமம், சாந்தி தாமம் என்றெல்லாம் அழைக்கிறோம். அங்கிருந்து நாம் இந்த ஸ்தூல உலகம் அல்லது பூமிக்கு நமது நடிப்பை நடிப்பதற்காக வந்துள்ளோம் என்பதை அறிந்து கொண்டோம். மேலும் நாம் பல பிறவிகளை இந்த பூமியில் நடைபெறும் இந்த உலக நாடகத்தின் 4 யுகங்களில் எடுக்கின்றோம். இந்த உலக நாடகத்தில் அதிகபட்சமாக ஒரு மனித ஆத்மா 84 பிறவிகள் எடுக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டோம். இறுதியாக நாம் மனிதனாக மட்டுமே பிறவி எடுக்கின்றோம். வேறு எந்த மிருகமாகவோ பறவையாகவோ பிறப்பதில்லை என்பதையும் இறைவனிடமிருந்து அறிந்து கொள்கிறோம். இது ஏனென்றால் நாம் மனித உடல் மூலமாக மட்டுமே பல பிறவிகளை எடுத்து நடித்த சமஸ்காரத்தை எடுத்து செல்கின்றோம். அத்துடன் நாம் எப்படி தேவி தேவதையாக ஆரம்பத்தில் இருந்தோம், குரங்காக இல்லை என்பதையும் அறிந்து கொண்டோம். நாம் பிறப்பு மறுபிறப்பு சக்கரத்தில் நம்முடைய ஆத்ம உணர்வு, ஆன்மீக தூய்மை, தெய்வீக குணங்கள் முதலியவற்றை இழந்து அதே தேவி தேவதைகளை வணங்க ஆரம்பிக்கின்றோம். ஓம் சாந்தி.